இந்த இரவில் வாழைப்பழம் சாப்பிடலாமா வேண்டாமா, குறிப்பாக முதியவர்கள் இதை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா? இதுலேயும் நிறைய பேர் டயபெட்டிக்கோட கூட இந்த வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு படுக்கிறதுனால எனக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுகர் லெவல்ஸ் குறையவே மாட்டேங்கிறது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராத்திரியில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு படுக்கணும். அதுலேயும் குறிப்பாக முதியவர்கள் பார்த்திங்கன்னா, இந்த காலையில் மோஷன் போகிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இந்த ராத்திரியில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு தான் சார் படுப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுலேயும் நிறைய பேர் டயபெட்டிக்கோட கூட இந்த வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு படுக்கிறதுனால எனக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுகர் லெவல்ஸ் குறையவே மாட்டேங்கிறது. ஸோ இந்த இரவில் வாழைப்பழம் சாப்பிட்லாமா வேண்டாமா, குறிப்பாக முதியவர்கள் இதை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழில் முக்கணிகள்னு சொல்கிறோம் இல்லையா, மா, பலா, வாழை. இந்த மூன்றுமே அதிகமாக இனிப்பு உள்ள பழங்களாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த வாழைப்பழத்தில் அதிகமான இனிப்பும் இருக்குது. எல்லா சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு பழமாகவும் இருக்கிறதுனால எல்லாருமே இரவில் இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிறோம். இந்த வாழைப்பழம் குளிர்ச்சியான பிசுபிசுப்பான தன்மை உடையதுனால இது முதியவர்களுக்கு கட்டாயம் மலமிளக்கியாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் வாத அனுலோம்னு சொல்லக்கூடிய அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வாத சீற்றத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பழம் சிறந்த உடல் தேற்றி. அதனால் இந்த மசில் வேஸ்டிங்குக்கெல்லாம் வாழைப்பழம் ஒரு அருமையான உணவாக இருக்குது. முதியவர்களுக்கு பொதுவாகவே தொடை மசில்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கும். அதனால் அவங்க நடக்கிறது கஷ்டப்படுவாங்க. தினந்தோறும் வாழைப்பழம் சாப்பிடும் போது அவங்களுக்கு இந்த தொடை மசில்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் ராத்திரியில் படுக்கும் போது நிறைய முதியவர்களுக்கு கிராம்ஸ் வரும். இந்த வாழைப்பழம், அதுலேயும் குறிப்பாக இந்த நேந்திரம் பழம், செவ்வாழை, பூவம்பழம்லாம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த கிராம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அதுவே ஒரு வாய்ப்பாக அமையும். சரி, இந்த வாழைப்பழம் இவ்வளோ நல்ல குணங்கள் இருந்தாலும் இதை ஆயுர்வேதத்தில் குரு அபிஷேந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஜீரணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமான உணவு அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அபிஷேந்தி அப்படின்னா இது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வாய்ந்த உணவுனால உடலில் சில இடங்களில் இது அடைப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அதனால் இது எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பழமாக அமையல. இது பொதுவாகவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கட்டாயம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு பழமாக தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ரீனல் இன்சஃபிஷியன்சி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், க்ரானிக் கிட்னி பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இது குளிர்ச்சியான உணவுனால மழை காலங்களில், அதுவும் இந்த சளி, வீசிங், ஆஸ்மா இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய முதியவர்கள் கட்டாயம் வாழைப்பழத்தை தவிர்த்தே ஆக வேண்டும். பொதுவாகவே வாழைப்பழத்தை பகலில் சாப்பிட்றது நல்லது. சாயங்காலமோ இரவோ சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம். பொதுவாகவே எனக்கு லைட்டாக தொண்டை கட்டும், இல்லை சளி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க சுக்கையோ சீரகத்தூளையோ வாழைப்பழத்து மேலே போட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு அது கொஞ்சம் இதமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம், நம்ம எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழைப்பழத்தை பாலுடன் சேர்த்து அடித்து பனானா மில்க் ஷேக்காக நம்ம நிறைய பேர் கன்சியூம் பண்ணிட்டு வரோம். ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு இன்காம்பேட்டபிள் ஃபுட்டாக தான் நம்ம பார்க்கணும். அதனால் இந்த வாழைப்பழத்தையும் பாலும் சேர்த்து சாப்பிட்றத நம்ம கட்டாயம் தவிர்க்க தான் வேணும். ஸோ இந்த வீடியோவில் வாழைப்பழத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன எச்சரிக்கை விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் எப்படி இந்த வாழைப்பழம் உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் இந்த வாழைப்பழத்தை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.